ஹலோ கைஸ், நான் உங்கள் கௌதமிகா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத ஜென்ரலாக ரொம்பவே ஈஸியாக புரிகிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு இன்டர்வியூ சேரணும் அப்படின்னாலும், அது எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு லெவலுக்கான ஜாபாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஜாப் தேடுறீங்க அப்படின்னா, இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி தெரியாமல் நீங்கள் ஒரு ஜாப் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் எந்த ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, ஒரு அல்காரிதம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் என்ன அப்படின்றத கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஜென்ரல் ஐடியா இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். இந்த வீடியோ டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிக்கு ஒரு ஜென்ரலான இன்ட்ரோடக்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்களே உங்களோட கோடுக்கு எப்படி காம்ப்ளெக்சிட்டிஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஜென்ரல் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. முதல்ல நமக்கு தோன்ற கொஸ்டின் என்னவா இருக்கும், எதுக்கு இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி? நம்ம தான் கோடு எழுதுறோம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, அரே சார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அரே சார்ட் பண்ணிடுறோம், அவங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருது. எதுக்கு இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு ஒரு கொஷின் வரலாம். ஓகே, அதுக்கு இப்போ பார்த்துக்கோங்க, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம், ஓகேவா? அதே மாதிரி அந்த கம்பெனி கம்பெனி ஏ அப்படின்னு வச்சுப்போம், ஓகேவா? அதே மாதிரி கம்பெனி பி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி ஏவும் கம்பெனி பியும் போட்டி போட்டு வேலை செய்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதாச்சும் எதிரி கம்பெனிஸ் மாதிரி வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போது ரெண்டு பேரும் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க. இப்போது ஃபேஸ்புக் மாதிரி, இன்ஸ்டாகிராம் மாதிரி எவ்வளவோ சாஃப்ட்வேர் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஐடியாஸ் ரெண்டு பேருக்குமே வருது அப்படின்றத வச்சுப்போம், ஓகேவா? இப்போது மார்க்கெட்டில் மக்கள் எந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுவாங்க? அவங்க யூஸ் பண்ணும்போது எது இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டாக இருக்கோ, எது இருக்கிறதுலே ரெஸ்பான்சிவாக இருக்கோ, எது இருக்கிறதுலே எஃபிஷியண்ட்டாக இருக்கோ அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக? நீங்கள் பொதுவாக பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே ஆப் தானே, ரெண்டுமே ஒரே விஷயத்தை தானே பண்ணுது, ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கிடையாது. எந்த ஆப் எஃபிஷியண்ட்டாக இந்த காம்ப்ளெக்சிட்டிஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி சூப்பரான ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலாம் யூஸ் பண்ணி பண்ணுதோ அந்த ஆப் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக நிறையா ரீச் கிடைக்கும், நிறையா சக்ஸஸ் கிடைக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ப்ராப்ளம்க்கு இப்போ ரெண்டு சொல்யூஷன் வருது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ சொல்யூஷன் ஏ, சொல்யூஷன் பின்னு வருது. உங்களுக்கு எந்த சொல்யூஷனை தேர்ந்தெடுக்கணும், எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிச்சி எது இருக்கிறதுலே கம்மியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் த நீட்ஸ் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி ஃபோக்கஸ் பண்ணலாம். இதில் காமனான ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் வரது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இதை பற்றி கற்றுக்கும் போது டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ டைம் அப்படின்னா என்ன? ஆட்டோமேட்டிக்காக நேரம். இதில் வர கன்ஃபியூஷன் என்னன்னா, இப்போ ஒரு கோடு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுதுறீங்க, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஒரு ஃபார் லூப்போ எழுதுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது அந்த என்டையர் ப்ரோக்ராமும் ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்ற ஒரு ஜென்ரலான ஒரு தப்பான ஐடியா கிரியேட் ஆகிடும். ஆனால் அது அப்படி கிடையாது. டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிற டைம் கிடையாது, எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா, இப்போ ஒரு தரமான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ நம்ம பரோட்டா சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ பரோட்டா அப்படின்னு சொன்னோன்னே வாயில் நமக்கு எச்சி வருது இல்லையா? ஸோ இப்போ இந்த பரோட்டா அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுப்போம், ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரெண்டு பரோட்டா கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க, ஓகேவா? ரெண்டு பரோட்டா சாப்பிட்றீங்கன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ உள்ளே ரெண்டு அடுப்பு வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். ஒரு சின்ன அடுப்பு, ஒரு பெரிய அடுப்பு வச்சுருக்காங்க, ஓகேவா? இப்போது அந்த சின்ன அடுப்பில் அடியில் தீ கம்மியாக தான் இருக்கும், ஆனால் பெரிய அடுப்பில் தீ அதிகமாக இருக்கும், கரெக்டாக? ஸோ ஆட்டோமேட்டிக்காக சின்ன அடுப்பில் பண்ணுற பரோட்டா டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும், கரெக்டாக? ஸோ இப்போது தீ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பரோட்டா வேகிறதுக்கான டைமும் அதிகமாக போகுது. இதுவே இன்னொரு பெரிய அடுப்பில் பார்த்தீங்கன்னா அதே பரோட்டாவே பெரிய அடுப்பில் பண்ணும்போது முன்னாடியே சீக்கிரம் குக் ஆகிடும். ஆனால் இப்போ நீங்கள் பரோட்டா ஒரே பரோட்டா தான், ஆனால் ரெண்டு இடத்துல குக் பண்ணும்போது டைம் வேறு வேறு ஆகுது. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன், ஒரே கோடாக இருந்தாலும் வேறு வேறு சிஸ்டம், வேறு வேறு ஆர்கிடெக்சர், வேறு வேறு கான்ஃபிகரேஷனில் ரன் ஆகும்போது வேறு வேறு டைம் எடுக்கும். ஸோ இங்கே கோடுன்றதை பரோட்டா மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ரன் பண்ணுற ஆர்கிடெக்சர், இந்த சிப் செட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எந்த ப்ராசஸர் இருக்குது, எவ்வளோ கோர்ஸ் இருக்குது, அதெல்லாம் பொறுத்து ஒரே கோடு வேறு வேறு சிஸ்டமில் வேறு வேறு டைம் எடுக்கும். ஸோ இந்த சிஸ்டம் அப்படின்றது அந்த அடுப்பு மாதிரியும், அந்த கல் மாதிரியும், தீ மாதிரியும் வச்சுக்கோங்க, ஓகேவா? அதனால தான்
டைமை பேஸ் பண்ணி டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு யார் என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்டு வந்து வேறு டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் வச்சிருக்கலாம். ஒவ்வொரு ஓஎஸ்குள்ளேயுமே வந்து வேறு டைப் ஆஃப் சிஸ்டம் இருக்கும், ஆர்கிடெக்சர் இருக்கும், சிப்செட் வேறையா இருக்கும், x86 ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்கிடெக்சர் இருக்குது. ஸோ இப்போ வந்து வேர்ல்டு வைடு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் டைம் வச்சு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் யாரோட சிஸ்டமாக ஸ்டாண்டர்டாக வச்சு இவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. அதனால தான் இப்போ நம்ம திரும்பி அந்த பரோட்டா எக்ஸாம்பிளுக்கே வருவோம். இப்போது பரோட்டா பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற கேட்காம ஒரு பரோட்டா பண்ணுறதுக்கான டைம் எடுத்துக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டோம்னா எந்த சிஸ்டமில் ரன் ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி அது மாறிடும். கரெக்டாக அந்த பரோட்டா ப்ராப்ளமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டைம் எவ்வளோ எடுக்க போகிறது அப்படின்றத பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா அது வந்து அந்த கான்ஃபிகரேஷன் பொறுத்தும் சிஸ்டம் பொறுத்தும் அந்த அடுப்பு பொறுத்தும் மாறப்போகுது. அதனால தான் நம்ம அந்த டயத்தையே ஃப்ரேம்லேருந்து வெளியில் தூக்கி போட்டுட்டு எவ்வளோ பரோட்டா கேட்டோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் ஆக போகுதுன்னு தான் சொல்ல போகிறோம். ஸோ இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நமக்கு என்ன 2 பரோட்டா. இதுவே 3 பரோட்டா கேட்டிருந்தாங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டியும் 3 பரோட்டா. இதுவே 5 பரோட்டா, ஒருத்தரே 5 பரோட்டா சாப்பிட முடியாது, இருந்தாலும் வச்சுப்போமே நம்ம சூரி போய் சாப்பிட்றாருன்னு வச்சுப்போம். ஸோ 5 பரோட்டா கேட்டாருன்னா அந்த ப்ராப்ளமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து 5 பரோட்டா அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த ஓகே கேஸ், இப்போ வந்து இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும், இன்னுமே கொஞ்சம் ஈஸியாகவும் புரிய வைக்கும். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கறது மூலமாக உங்களுக்கு சில டைம் காம்ப்ளெக்சிட்டி வச்சு ஏன் இப்படி வருது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? சில எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி. ஸோ ஒரு கிளாஸ் ரூம் கன்சிடர் பண்ணிக்கோங்க கேஸ். கிளாஸ் ரூமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? 2 சைட்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் தான் வந்து அந்த கிளாஸ் ரூமோட டீச்சர், அந்த பீரியடுக்குள்ளே உள்ளே போகிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து ஒரு பென் எடுத்துக்கிறீங்க, கையில் ஒரு பேனா வச்சுருக்கீங்க. அந்த பேனாவை வந்து கண்ணை மூடிக்கிட்டு ரேண்டமாக யாரோ ஒரு பையன்கிட்ட தூக்கி போடுறீங்க. அதாவது நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த கிளாஸ் ரூமில் தூக்கி போட்டுறீங்கன்னு வச்சுப்போம். யாரோ ஒரு பையனோ பொண்ணோ அந்த பேனா வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ இதுதான் சுச்சுவேஷன், கன்சிடர் பண்ணிக்கோங்க. முதல் கேஸ், முதல் சினாரியோ, இப்போது அந்த பையனோ பொண்ணோ டைரெக்டாக உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து மேடம் இல்லை சார் நான் தான் இந்த பேனா எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. கரெக்டாக? ஏன்னா நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேணாம், யார்ட்டையும் போய் கேட்க வேணாம், நீ வச்சிருக்கியான்னு கேட்க வேணாம். ஸோ அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிருது. கரெக்டாக? அந்த ரூமில் வந்து 50 ஸ்டூடெண்ட் இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து பேனாவை கொடுத்துட போகிறான். அந்த ரூமில் 1000 ஸ்டூடெண்ட் இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து பேனா கொடுத்துட போகிறான். ஸோ இங்கே வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். அதுவே எப்படி சொல்லுவாங்கன்னா பிக் ஓ ஆஃப் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து எத்தனை இன்புட் இருக்குது அப்படின்றத டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ அதனால கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ இன்புட் இருந்தாலும் ஒரு யூனிட் ஆஃப் டைம்லேயே முடிஞ்சிட போகுது. ஓகேவா? ஸோ அது வந்து கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வருவோம். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டே உங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டேயா போய் நீ அந்த பேனா வச்சிருக்கியா, நீ அந்த பேனா வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அந்த ரூமில் வந்து 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ உங்களோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்? நீங்கள் 50 தடவை போய் கேட்க போகிறீங்க 50 பேர்கிட்ட. ஸோ உங்களோட டைம் காம்ப்ளெக்சிட்டி 50 இருக்கும். கரெக்டாக? இப்போது 50ன்னு வச்சுக்காம ஜென்ரலாக n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ உங்களோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஓ ஆஃப் n இருக்க போகுது. இந்த பிக் ஓ அப்படின்றது வந்து ஒரு நொட்டேஷன் கைஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுக்காதீங்க. கடைசியில் வந்து டைப்ஸ்லாம் சொல்கிறேன், நீங்கள் இதை பற்றி ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். வேறு தேடி பார்க்குறதுனா பாருங்கள், n² அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னன்னா இப்போது இன்புட் வந்து 10 இருக்குது அப்படின்னா 10² 100. அதாச்சு 10 இன்புட் இருக்குது அப்படின்னா n²க்கு உங்களோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ப்ரொபோஷனலாக இருக்க போகுது. ஸோ அதுதான் ஓ ஆஃப் n². அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக் ஓ ஆஃப் லாக் n அப்படின்லாம் இருக்குது. ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு டீப்பான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கைஸ். இந்த உங்களோட இன்புட் பேஸ்டாக என்ன ஃபங்க்ஷன் ஃபாலோ பண்ணுது அப்படின்றது தான் பேசிக்காக டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னுக்கும் உங்களோட டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கு ரிலேஷனே கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா n எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி டைரெக்டாக ப்ரொபோஷனலாக இருக்க போகுது. அதே இங்கே பார்த்தீங்கன்னா n இருந்துச்சுன்னா n² இருக்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா n இருந்துச்சுன்னா லாக் ஆஃப் n இருக்க போகுது. ஸோ இதை நீங்கள் இன்னொரு வேலை அப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் அ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் யுவர் இன்புட் சைஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, டைம் காம்ப்ளெக்சிட்டிலாம் சில ஃபேமஸான அல்காரிதம்ஸில் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். தெரியலனாலும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பிக் ஓ ஆஃப் 1 அப்படின்றது
ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன்ல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிரிண்ட் அப்படின்னு போட்டு ஹலோ அப்படின்னு போடுறீங்கன்னு வச்சுப்போம். ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் உங்களோட ப்ரோக்ராம்லேயே இருக்குது அப்படின்னா அது வந்து பிக் ஓ ஆஃப் 1. ஏன்னா அது வந்து எந்த இன்புட்டையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, எப்போவுமே அந்த பிரிண்ட்டுக்குள்ளே என்ன கொடுக்குறீங்களோ அதை பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ அது வந்து பிக் ஓ ஆஃப் 1 அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதுவே பிக் ஓ ஆஃப் n பார்த்தீங்கன்னா லீனியர் சர்ச் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ ஒரு அரேல வந்து இப்போ எலிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு தேடி கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அது வந்து லீனியர் சர்ச் இருக்கும்போது பிக் ஓ ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். அதே மாதிரி n ஸ்கொயர் அப்படின்றது வந்து யூஸ்வலாக நீங்கள் 2 லூப் போட்டு ஒரு அல்காரிதம் எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ அவுட்டர் லூப் ஒன்று இருக்கும், இன்னர் லூப் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது n ஸ்கொயர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வரும். அதே மாதிரி லாகரிதம் ஆஃப் n அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லாக் பேஸ் 2 இருக்கலாம், பேஸ் 3 இருக்கலாம், உங்களோட அல்காரிதம் பொறுத்து கைஸ். ஸோ லாக் 2 அப்படின்னு பார்க்கும்போது பைனரி சர்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ லீனியர் சர்ச் மாதிரி தான் ஒரு எலிமெண்ட்டை தேடி கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் பைனரி சர்ச் அப்படின்றது வந்து அந்த அரே சார்ட்டடாக இருந்துச்சுன்னா எப்படி இன்னும் எஃபிஷியண்ட்டாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. ஸோ அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து லாக் என்ன இருக்க போகுது. ஸோ பைனரி சர்ச் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரியலன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே கே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி ஜென்ரலாக ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலையும் அப்படியே அதே தான் கேஸ், ஒரு 99% டைம் காம்ப்ளெக்சிட்டி மாதிரி தான். இப்போ வந்து நான் வந்து டைமுக்கு சொன்னேன் இல்லையா, டைம் காம்ப்ளெக்சிட்டின்றது என்ன தான் டைம்னு இருந்தாலும் அது ஆக்சுவலாக எவ்வளோ செகண்ட்ஸ் ஹவர்ஸ் அதை பற்றி நமக்கு கவலை இல்லைன்னு. அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலையும் பேரில் ஸ்பேஸ்ன்னு இருந்தாலும் ஆக்சுவலாக மெமரியில் 1 KB எடுக்க போதா, 1 MB எடுக்க போதா, இல்லை 1 GB எடுக்க போதா, அதை பற்றிலாம் நமக்கு கவலையே கிடையாது. அகெயின் இங்கே வந்து நம்ம எவ்வளோ யூனிட் ஸ்டோர் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். ஸோ நம்ம திரும்பி பரோட்டா எக்ஸாம்பிளுக்கே வரோம். நம்ம ஒரு 5 பரோட்டா பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போது அதை வந்து சூடு குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஹாட் பேக்கில் போட்டு மூடி வைப்போம். கரெக்டாக? இப்போது அந்த ஹாட் பேக்கில் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இப்போ வந்து அந்த ஹாட் பேக்கில் உள்ள காலியான இடத்த வந்து நீங்கள் MB KB அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த ஹாட் பேக்கில் ஒரு 5 MBக்கான ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, எவ்வளோ அதுக்குள்ள ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குன்றது முக்கியம் இல்லை, நீங்கள் எவ்வளோ பரோட்டா ஸ்டோர் பண்ண போறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட ஸ்பேஸ் நீட்ஸ் இருக்க போகுது. கரெக்டாக? இப்போ நீங்கள் 5 பரோட்டா ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 பரோட்டாக்கான ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ உங்களோட கோடோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னவா இருக்கும், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும், 5 பரோட்டாவாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் மெமரி எவ்வளோ இருக்குன்றது முக்கியம் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்பட போகுது, எவ்வளோ யூனிட்ஸ் வேணும் அப்படின்றது தான். ஸோ திரும்பி இங்கேயும் அதே எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாங்க. ஸோ பிக் ஓ ஆஃப் 1 இங்கேயும் இருக்கும், அதே மாதிரி பிக் ஓ ஆஃப் n இருக்கலாம், அதே மாதிரி இங்கேயும் பிக் ஓ ஆஃப் n ஸ்கொயர் இருக்கலாம். பட் n ஸ்கொயர் அப்படின்றது வந்து ஸ்பேஸில் ரொம்ப ரேர் தான். நான் சொல்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ்லேயே வந்து n log n இந்த மாதிரி நிறையாவே இருக்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ log n பார்த்த மாதிரி n into log n அது கூட பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதுவே எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி பிக் ஓ ஆஃப் 1 அப்படின்னா என்ன, கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். அதாச்சும் நீங்கள் எவ்வளோ இன்புட் இருக்குது அதை பற்றிலாம் கவலையே இல்லை, எப்போவுமே ஒரு யூனிட் ஸ்பேஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் a ஈக்குவல் டு 5 அப்படின்னு போடுறோம். ஓகேவா? இப்போது இந்த a ஈக்குவல் டு 5 அப்படின்றது வந்து ஒரே ஒரு வேரியபிள் தான். கரெக்டாக? எவ்வளோ நீங்கள் கோடு எழுதினாலும், எவ்வளோ அல்காரிதம் பண்ணாலும், என்ன ப்ராசஸ் பண்ணாலும் இந்த வேரியபிளுக்கு எடுக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து உங்கள் கோடில் ஒரு யூனிட்டாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ப்ரொவைடட் இந்த வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க, வேறு எதுவும் யூஸ் பண்ணல, அரேலாம் யூஸ் பண்ணல அப்படின்னா எவ்வளோ வேரியபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது லிமிட்டடாக இருக்கிற வரைக்கும் அது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான் எடுக்க போகுது. இப்போ ஓ ஆஃப் n பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு அரே ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அந்த அரேவோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து n இருந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம ஓ ஆஃப் n அப்படின்னு சொல்லலாம், பிக் ஓ ஆஃப் n அப்படின்னு. அதே மாதிரி n ஸ்கொயர்ன்றது வந்து நீங்கள் 1 டைமென்ஷனல் அரே பார்த்த மாதிரி 2 டைமென்ஷனல் அரே மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஸ்டோர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படின்னு காலம்ஸ் நிறையா இருக்கும், அதே மாதிரி ரோஸும் இருக்குன்னா அது வந்து பிக் ஓ ஆஃப் n ஸ்கொயராக இருக்க போகுது. அதே மாதிரி n log n. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே உங்களோட இன்புட்டை வச்சும் உங்களோட கோடு வச்சும் எப்படி அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் தான் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிலேயே டைப்ஸ் வந்து இருக்குது. அதாச்சும் அப்பர் பவுண்டுன்னு சொல்லுவாங்க, லோயர் பவுண்டுன்னு சொல்லுவாங்க, டைட் பவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஜென்ரல் ஐடியா இருந்தால் போதும். இப்போ உங்களுக்கு ஒரு கோடு கொடுத்துட்டு ஒரு அல்காரிதம் கொடுத்துட்டு அதோட ஜென்ரலாக அதோட இன்புட் பேஸ்டாக டைமும் ஸ்பேஸும் எவ்வளோ எடுக்கும் அப்படின்றத உங்களால் சொல்ல முடிஞ்சாலே நீங்கள் எந்த கம்பெனியில் வேணால்
ஈஸியாக அதை பற்றி தட்டி தூக்கிடலாம். ஸோ நீங்கள் வந்து பெருசாக கவலைப்பட தேவையில்ல டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி. நண்பாஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்ட வீடியோ. ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தெரியறது வந்து ஒரு நல்ல ஜாப் வாங்குறதுக்கோ இல்லை ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாமோ ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் யூடியூப் வந்து இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்களோட கொலீக்ஸுக்கோ இந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அட்டா நண்பா.